பாயாசத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணி நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து முந்திரி, திராட்சை 2மே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயாசம் சேமியா இதுவுமே ரோஸ்டட் தான். பட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கீழே வந்து வறுத்து எடுத்துக்கிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும். 1 லிட்டர் பாலுக்கு நான் அளவு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ 1 லிட்டர் பாலையுமே நல்லா சுண்டுற அளவுக்கு 3/4 லிட்டர் வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3/4 லிட்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்த சேமியாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவெல்லாம் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். கிட்டத்தட்ட நான் 7 மினிட்ஸ் கிட்ட நல்லா பாயில் ஆக வச்சுட்டேன். இப்போ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை ஆட் பண்ணணும். நான் வந்து கரெக்டாக 75 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணுறேன். 4 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் 75 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஸ்பெஷல் பர்த்டேக்காக நான் செய்கிற பாயாசம். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் 4 டேபிள் ஸ்பூன் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கோங்க. நான் ஆட் பண்ணுற நாள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருப்பேன் சுகரு. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காவை நுணுக்கி போட்டுக்கோங்க. இல்லைனா பவுடர் இருந்தாலும் பவுடர் போட்டுக்கோங்க. நான் வந்து நுணுக்கி போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். அந்த கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றினோடனே அந்த திக்னஸ் வந்துடும். கண்டிப்பாக இங்கே பாருங்க ஆடையெல்லாம் கெட்டாமல் எல்லாமே எடுத்து விட்டு இது பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா கிண்டட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரட் சேமியா பாயசம். எனக்கும் பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும், பையனுக்கும் பிடிக்கும். எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் பாயசம் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். எப்போ பாயசம் செஞ்சாலும் தனி பாத்திரத்தில் வந்து நீங்கள் பாலை வந்து நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுங்கள். பாயசத்தோட டேஸ்ட் கூடுதலாக இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இந்த பாயாசம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் பாயாசம் கூட எல்லாருக்குமே எங்கள் வீட்லேயும் பிடிக்கும். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கார்னிஷ்க்கு முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் நம்ம கீழே வறுத்து வச்சது எல்லாமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஃபெஸ்டிவலாவது உங்கள் வீட்டில் வந்தால் கண்டிப்பாக இந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.